ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைப்பூ பொரியல் பண்ண போகிறோம். முருங்கைப்பூ பொரியலுக்குங்க ஃப்ரெஷ்ஷாக முருங்கைப்பூ ஒடிச்சிட்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைப்பூ எடுத்து வச்சுருக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயங்க குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். பெரிய வெங்காயத்தை, பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகாங்க, அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் இது ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துருக்கோம், 2 கீரி வச்சுருக்கேங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளிங்க, தக்காளியில் பாதி மட்டும் நம்ம எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் பாருங்கள். ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைப்பூக்கு இந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. தேங்காய் துருவலுங்க ஒரு 4 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிறலாங்க. முருங்கைப்பூ பொரியல் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்டானது, அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதுங்க. இப்போ வாங்க நம்ம முருங்கைப்பூ பொரியல் ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆயில் சேர்த்திக்கிறலாங்க. 2 ஸ்பூன் எடுத்துருந்த ஆயிலை சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி ஆயில் காஞ்சதும் இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்திக்கிறோங்க. அவ்வளோ ஒரு வாசமாக வருது. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்திக்கிறலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கிறலாம், நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கிறலாங்க. சேர்த்தி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தை கொஞ்சம் கண்ணாடி பத அளவுக்கு வணங்கி வரட்டுங்க. இந்த முருங்கைப்பூ பொரியலில் வந்து நிறைய சத்துக்கள் நமக்கு இருக்குங்க. இந்த முருங்கைப்பூவில் வந்து முருங்கைப்பூ மட்டும் இல்லைங்க, இலை எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த முருங்கை இலை, முருங்கைப்பூ, முருங்கை பட்டையில் கூட அவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த முருங்கைப்பூ எடுத்துக்கிறதுனால நமக்கு வைட்டமின் B1, B2, B3, வைட்டமின் C சத்துக்கள் வந்து நமக்கு நிறையா கிடைக்குதுங்க. கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குங்க இந்த முருங்கைப்பூவில். ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியதுங்க. குழந்தைகளுக்கெல்லாம் அதிகம் கொடுத்தோன்னா அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி இருக்கும். நம்ம நிறைய கொடுக்க முடியலாட்டி இதில் மிளகாய் சேர்த்துக்கிறலாங்க. மிளகாயை சேர்த்தி இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கிறலாம். அதிகமாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடியலாட்டி கூடங்க கொஞ்சம் ஒரு 10 பூ இருந்தாலும் அதை கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணியில் ஊற்றி வேக வச்சு கஷாயமாட்டம் எடுத்து கொஞ்சம் பனங்கற்கண்டை போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தா அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி அவங்களுக்கு இருக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்திக்கிறலாம். தக்காளியை சேர்த்தி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. அவ்வளோ ஒரு ஞாபக சக்தி பிள்ளைகளுக்கு வரும். இந்த முருங்கைப்பூ வந்து நரம்பு தளர்ச்சியை வந்து நமக்கு சரி பண்ணுங்க. அதாவது நரம்பு தளர்ச்சியெல்லாம் ஒரு சிலருக்கு அந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வரும் பாருங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த முருங்கைப்பூ அதிகம் எடுத்துக்கிறணும். எடுத்தால் நமக்கு நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணுங்க. பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கருமுட்டையெல்லாம் வந்து நல்ல வளர்ச்சி அடைய செய்யுங்க இந்த முருங்கைப்பூவில் அவ்வளவு சத்துக்கள் நமக்கு நிறைஞ்சிருக்கு. 1 2 இல்லைங்க, சொல்கிறதுக்கே ஏராளம் இருக்குது. கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்களாம் இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வணங்கவும் இந்த முருங்கைப்பூவை சேர்த்திக்கிறோம். நல்லா 5-6 டைம் அலசி வச்சுருந்தோங்க. ஏன்னா முருங்கைப்பூவில் எறும்பு, பூச்சி இதுக்கெல்லாம் நிறைய இருக்கும். அதனால் 4-5 டைம் நல்லா அலசி எடுத்துக்கிறணும். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிறலாங்க. கலந்து கொடுத்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஃபஸ்ட்டு மூடி போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணுங்க. ஏன்னா முருங்கைப்பூ 4-5 டைம் கழுவுனதுனால அதுலேயே தண்ணி தான் அதிகமாக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ மூடி போட்டோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கொஞ்சம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறப்ப எங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த முருங்கைப்பூக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிட்டோங்க. அவங்க தேவைக்கேற்ப சேர்த்திக்கங்க. அதை நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிறலாம். தண்ணி மட்டும் சேர்த்திடக்கூடாதுங்க, தொளிச்சு தான் நம்ம வேக வைக்கணும். முருங்கைப்பூவை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறேன், ஒரு 4 ஸ்பூன் அளவு கூட இல்லைங்க. அதை தெளித்து தான் நம்ம வேக வைக்கிறோம். மறுபடியும் நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. நல்லா கலந்து கொடுத்துருவோம். இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும்.
அந்தளவுக்கு நம்ம சுருளை வேக வச்சிடணும். அதாவது இந்த தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம முருங்கைப்பூவை ரெடி பண்ணிக்கிறணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறலாங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக முருங்கைப்பூ ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அந்த தண்ணி சத்துக்கள் நல்லா இதாகி வந்துடணும். இந்த முருங்கைப்பூ நம்ம வாரத்தில் 3 டைம் 4 டைம் எடுத்துக்கிட்டோம்னாங்க நமக்கு புற்றுநோய் செல்கள்லாம் இருந்தால் அதை அழிச்சிருமாம். அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்லானதுங்க இந்த முருங்கைப்பூ. நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு நோய்க்கும் இந்த முருங்கைப்பூ நல்லா யூஸ் ஆகுது. அப்புறம் இது நம்ம ப்ரெஷர் பிபி ஹை பிபி இருக்கிறவங்களுக்குலாங்க, ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைப்பூ சேர்த்திக்கிறப்ப அந்த ப்ரெஷரோட லெவலை குறைச்சிருதுங்க. அந்தளவுக்கு ஆரோக்கியமானது. 1 2 இல்லைங்க, ஏராளமாக சொல்லிட்டு போகலாம். அந்த முருங்கைப்பூவில் அவ்வளவு நன்மைகள் நமக்கு இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியுமோ கொஞ்சமாக இருந்தால் டீ மாதிரி கூட வச்சு குடிச்சிடலாங்க, சூப் மாதிரி கூட போட்டு குடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானது. இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெந்து வந்துருச்சு பாருங்கள். பூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நான் விரத டைம்னால முட்டை சேர்த்திக்கிறலாங்க. இப்போ உங்களுக்கு முட்டை சேர்க்கணுன்னா தனியாக ஒரு கடாயில் ஒரு 2 முட்டை எடுத்து நல்லா வறுத்து இந்த தண்ணி நல்லா வற்றி வந்துடுதுலங்க. வற்றி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கலந்துக்கணும். இப்போ எனக்கு முட்டை சேர்க்காதனால நான் தேங்காய் துருவல் 4 ஸ்பூன் சேர்த்திக்கிட்டேங்க. இல்லாட்டி 2 முட்டை சேர்த்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்திக்கிடலாம். இது முட்டை சேர்க்கலாட்டியுமே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட, அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதும். இப்போ முட்டை சேர்க்காதனால 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முட்டை சேர்த்திக்கிட்டால் 2 ஸ்பூனே போதுங்க. தேங்காய் துருவல் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள். முருங்கைப்பூ பொரியல் ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்லியானது. இதனோட பயன்கள் ஏராளங்க, சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒவ்வொன்றும். அந்தளவுக்கு ஏராளமான பயன்கள் கொண்ட முருங்கைப்பூவை நம்ம அடிக்கடி சேர்த்திக்கிறணுங்க. நம்ம சீசன் டைத்தில் தான் கிடைக்கிது, மற்ற டைம் நமக்கு கிடைக்கலாட்டி இந்த முருங்கைப்பூவை வாங்கிங்க நல்ல நிழல்லே உணர்த்திடணுங்க. அதாவது நிழல்லே காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நிழல்லே காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ராட்டம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணுங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு டைம் குழந்தைகளுக்கு காலையில் டைமில் கொஞ்சம் தேனில் கலந்து ஒரு சின்ன பேஸ்ட்டு மாதிரி உருண்டையாட்டம் எடுத்துங்க. அதை அவங்கள சாப்பிட சொல்லிட்டோன்னா அவ்வளோ ஒரு ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய முருங்கைப்பூங்க. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான முருங்கைப்பூ பொரியல் ரெடியாகி வந்துருச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.